இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா உன்னை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உளமாற சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா மண்ணுக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நிதம் பொழிகின்றாய். விண்ணுக்குள் நான் வந்து உன்னை காண நினைத்தால் மண் மீது மனிதத்தின் மாண்பாய் உள்ளாய். உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக. உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரையில் உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா அன்புக்குள் புவி வாழும் முன்னேக்க பணியாற்ற ஆக்கத்தின் அருளனலாய் உனை தருகிறாய். இறக்கின்ற நீதிக்கு உயிர் மூச்சு நானாக இதயத்தை நீ இயக்கியனில் வாழ்கின்றாய். உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. இறைவா நன்றி,
இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி, இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களிலும் பெயர் பொறித்த இறைவா, கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களிலும் பெயர் பொறித்த இறைவா, உன்னை உயிரோடு இணைத்து உறவாகக் கொண்டு உளமாறச் சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களிலும் பெயர் பொறித்த இறைவா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 15 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, உண்மையை பேசினா என்னையா இந்த உலகத்துல? எதுக்கு பயம்? வாய்மை, உண்மை, மெய்மை மூன்றும் அற்புதமான சொற்கள். தமிழில் வேறு எந்த மொழியிலும் இது போன்ற மை அமைவதில்லை. இந்த 3 மை வைத்து செயல்படுகின்றவனின் வாழ்வு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடினப்பட்டாலும் செழித்துள்ளதாக தமிழ் பண்பாடுகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த 3ம் செயல்படக்கூடிய இடம் என்றால் அது நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் வேற, ஆனால் அங்கு உண்மையாகவே உண்மை செயல்படுகிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறி. காரணம், இன்று அங்கும் அரசியல் தான், அங்கும் அதிகாரம்தான். இன்று உண்மை உள்வாங்கி சென்று கொண்டிருக்கிறது. கடல்ல திடீர்னு தண்ணி உள்ள போறது போல, சுனாமி வர்றது போல. ஆனால் இயேசு தன் பணிவாழ்வின் மூலம் சீடர்களுக்கும் மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மத்தியில் தான் மட்டும் செயல்பட்டால் போதும் என்ற சுயநல ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால்தான் அந்த பெத்சாய்தா குளம் அருகில் அதிகமான நோயாளிகள் குளத்திற்குள் இறக்கிவிட முடியாமல் தவித்தார்கள். மக்கள் பேயை ஓட்ட சீடர்களிடம் கேட்டபோது எங்களால் இயலாது என்று கூறி இயேசுவிடம் முறையிட்டார்கள். காரணம், அவர்கள் மத்தியில் விளங்கிய சுயநலம். இதுதான் அவர்களை நேரிய பாதையில் வழிநடத்த தடையாக இருந்தது. நம் ஆதி பெற்றோர்களின் சுயநலத்தால் தான் அவர்கள் உண்மையை ஒழித்தார்கள். ஆனால் கடவுள் வெளிச்சப்படுத்தினார், வெளிப்படையாக்கினார், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதனால்தான் இயேசு தூய ஆவியானவர் வந்து உண்மையை உங்களுக்கு கற்று தருவார் என கூறுகிறார். நம்மிலே எத்தனை பேர் உண்மையோடு செயல்படுகிறோம், உண்மையை பற்றி கேட்கிறோம், உண்மையை பற்றி அறிந்திருக்கிறோம் என்று நமக்குள்ளே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. உண்மையை முழுமையாக தெரிந்தவன் எதையும் சரியாக செய்வான் என்று சொல்லுவார்கள். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமுடையவனாக இருப்பான். உண்மையின் அடிப்படையில் செய்வதால் மிகுந்த மனத்துணிவோடு, திறந்த மனதோடு, யதார்த்த உணர்வோடு செயல்படுவான். அவன் செய்வது அனைத்திலும் கொஞ்சம் கஷ்டங்கள், சவால்கள், சோதனைகள், வேதனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் இருந்தாலும் வெற்றி ஒரு நாள் அவனை தேடி வரும். அரைகுறையாக உண்மையை தெரிந்து கொண்டு செயல்படுகிற இன்னொரு கூட்டத்தினர் உண்டு இந்த உலகத்தில். திருச்சபையிலே உண்டு, அரசியலே உண்டு, பொது வாழ்க்கையிலே உண்டு. சரியா தவறா, நிஜமா போலியா, உண்மையா பொய்யா குழப்பத்தில் செயல்படுகிற குழுவினர். இவர்கள் எதையும் பயந்தே செய்வர். வாயிலே உடம்பிலையும் இவர்களுக்கு துணிச்சல் இருக்காது, சுத்தம் இருக்காது. ஆனா பேசுறதெல்லாம் பார்த்தா ஓஹோ. பெரும்பாலும் வெற்றியும் தோல்வியும் சம பங்கு இவர்களுக்கு உண்டு. உண்மைக்கும் இவர்களுக்கும் உறவே இல்லாதவர்கள். உண்மையா, அது என்ன என்று கேட்கும் பிளாத்துவின் வாரிசு இவர்கள். திட்டமிட்டே போய் பேசுவார்கள்.
செய்வதெல்லாம் தவறாகவே இருக்கும். தவறான நோக்கம். ஆகவே தவறான செய்முறையை கையாளுவர். உலகத்திலே பயப்படுகிற கோழை யார் என்று சொன்னால் பொய் பேசுகிறவங்க. முற்றிலும் அசட்டு துணிச்சலோடு செயல்படுவார்கள். மூடத்தனம், மூர்க்கத்தன செயலில் வெளிப்படும். திடீர்னு கோவப்படுவார்கள். கிராஜுவலா கோவப்பட மாட்டாங்க. திடீர்னு ஒரு மாதிரி மலையாளத்துல சொல்லுவாங்க, வெப்ராளம்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க கோவப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய துணிச்சல் இல்லாதவருடைய அழகு. இறுதியில் தோல்வியில் முடிவடையும். அப்புறம் ஐயோ நான் போய் பேசிட்டேனே என்று ரூமுக்குள்ள கிடந்து அழுதுட்டு கிடப்பதில் அர்த்தமே கிடையாது. முழு உண்மையை நோக்கி வழிநடத்துகிற தூய ஆவியின் துணையை எப்போதும் தேடுவோம். உண்மையை காண்போம், கடைபிடிப்போம். வாழ்வில் வெற்றிக்கு குறைவே இருக்காது. நிறைவோடு இனிதாக வளர உண்மைக்காக உண்மையோடு உண்மையாகவே வளருவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஊற்று நீர் ஒருவரே என நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட அருள்தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உளநோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். ஏழை வாழ்வின் வீழ்ச்சி கண்டு ஏனென கேட்டார். ஊனமானோர் ஒடுக்கல் உணர்ந்து ஏனென கேட்டார். பெண்ணினம் ஒதுக்கல் நினைந்து ஏனென கேட்டார். பேய்த்தன மிகு ஆதிக்கத்தை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். சட்டங்களை ஏனென கேட்டார். தேவையற்ற மரபுகளை ஏனென கேட்டார். குலப்பிரிவு குரு உணர்வை ஏனென கேட்டார். குறுகி போன பார்வைகளை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.